சாஸ்திர கூற்றுப்படி நடக்கக்கூடிய நபர். சாஸ்திரங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு? பகவானை இழிவாக பேசக்கூடிய நபரை பார்ப்பதோ பேசுவதோ அவர் பெயரை சொல்லுவதே பாவம். நான் அதை கடைபிடிக்கக்கூடிய நபர். உபயோகித்த வார்த்தை என்ன? திகைத்து போனாயோன்னு எழுதியிருக்கு. திகைத்து போனாயோன்ற வார்த்தை புத்தி சுவாதீனம் இல்லாதவருடைய வார்த்தையா எப்படி ஆகுன்றது நானும் தமிழ் படித்தவன். நானும் இன்னைக்கு தேடிக்கொண்டிருக்கேன். கடந்த ஒரு மாதமாக இன்னைக்கு நடந்து ஒரு 2-3 வாரம் இருக்கும். திகைத்து போனாயோன்ற வார்த்தைக்கு எப்படி புத்தி சுவாதீனம் இல்லைன்றதை எப்படி கொண்டு வர முடியும்ன்றது எனக்கும் தெரியல. நீங்க என்ன சொன்னீங்க? திகைத்து போனாயோன்ற வார்த்தையை மட்டும் பேசினீர்கள். அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 ஸ்லோகங்கள், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய 10 ஸ்லோகங்கள் என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். முன்னாடி என்ன சொல்லப்பட்டிருக்கு? ராமனே வந்து என்னை தாக்குவதற்குரிய நபரா நான் ஆகிட்டேன்னா, பரம்பொருளாகிய ராமன் எப்படி சொல்றாரு கம்பன்? பரம்பொருள்ன்ற வார்த்தை எப்படி நீங்க புரிஞ்சுக்க, நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் எனக்கு தெரியும். பரம்பொருளாகிய ராமன் என்னை தாக்கி விட்டானான்னு பார்த்தான் இருக்கு அந்த அம்புல. இது முதல் வார்த்தை. அவன் அடுத்து கேள்வி கேட்கிறான், ராமரை பார்த்து. அடுத்து என்ன சொல்றான்? இந்த அழகு மிக்க ராமன் எனக்கு கண்ணுக்கு முன்னாடி நிக்கிறதே எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆனந்தம்னு சொல்றாரு. பேரழகு மிக்க ராமான்றான். இது 2வது வார்த்தை, 2வது ஸ்லோகத்துல வரும். அடுத்து அப்புறம் அது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, முற்றிலும் நீ பட்டிலும் நீ எவற்றிலும் நீன்ற வார்த்தை யூஸ் பண்றாரு கம்பர். முற்றிலும் நீ பட்டிலும் நீ எவற்றிலும் நீ என்ன அர்த்தம்? எல்லாவற்றுக்கும் ஆதியும் நீயே அந்தமும் நீயே, எல்லாவற்றும் உன்னை கொண்டுதான் சாத்தியமா இருக்கு. யாரு திகைத்து போனவரை பார்த்து முற்றிலும் நீ பட்டிலும் நீன்னு சொல்ல முடியுமா? ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாதவரை பார்த்து நாம நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம், நீங்க தான் ஆதி, நீங்க தான் அந்தம், நீங்க சொல்லிருப்போமா? சொல்ல மாட்டோம்.